இந்தியா கூட்டணி காங்கிரஸ் பேரியக்கம் மக்களை நம்பி தேர்தலிலே நிற்கிறது. ஆனால் மோடி அவர்கள் முழுக்க முழுக்க அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டாக்ஸ், தேசிய தேர்தல் ஆணையத்தை நம்பி தேர்தல் நிற்கிறார். அதனால எதுவுமே அவர் நடவடிக்கை இருக்காது. குறிப்பா 4 கோடி ரூபாய் பிடிச்சாங்க திருநெல்வேலி வேட்பாளருடைய பணத்தை. இது வரைக்கும் அமலாக்கத்துறை இன்னும் விழிக்கலையா? கும்பகரணம் மாதிரி தூங்கிட்டு இருக்கா? இன்கம் டாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? சிபிஐ என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுதான் மோடியுடைய ஆட்சி. பாசிசம் பண்ணுவாங்க. எல்லோருக்குமான நடவடிக்கையா இருக்கணும், எல்லோருக்குமான ஆட்சியா இருக்கணும், எல்லோருக்குமான அதிகாரிகளா இருக்கணும். ஆனா இந்த பாசிச ஆட்சியில இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக எல்லா இயக்கங்களும் ஜனநாயக ரீதியில அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தன்னுடைய பணிகளை பார்ப்பார்கள். இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களே, காலையில சோதனை என்ற பெயரில் ரைடு, மாலையில பாஜகவுடைய கணக்குக்கு பணம் போயிடும். இதுதான் தேர்தல் எலெக்ஷன் எலக்ட்ரோல் பாண்ட், தேர்தல் நன்கொடை பத்திரம். இதெல்லாம் நாங்கள் விசாரணை பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.